ரிஷபராசிக்கான பலன். ராசியிற்கு சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். ரிஷபராசிக்காரர்களுக்கு விரை செலவு அதிகமாக இருக்கும். 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் 6ஆம் இடத்தை பார்க்கிறார். வேலையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்கும். 4ஆவது சூரியன் ராசியில் இருக்கிறார். சுக்கிரன் 12ஆம் இடத்தில் இருக்கிறால் வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குவீர்கள். புதுசாக ஒரு செல்ஃபோன் கூட வாங்குவீர்கள். எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவீர்கள். நாலாவது சூரியன் ராசியில் இருக்கிறால் சுகஸ்தானம் பலப்படுகிறது. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள். 2ஆவது புதன் ஆட்சியாக இருக்கிறார். பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். தனஸ்தானம் சிறப்பாக இருக்கிறது. குரு இருக்கிறார். 8ஆவது குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். பணம் வந்து கொண்டே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் கொடுக்கல் வாங்கலே எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. யாருக்கிட்டமும் பணத்தை கொடுத்து ஏமாந்து போகாதீர்கள். யாரையும் நம்பி பணத்தை கொடுக்காதீர்கள். அஞ்சாவது புதன் ஆட்சியாக இருக்கிறார். திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். குரு 2ஆம் இடத்தில் இருக்கிறால் கூட புதன் இருக்கிறால் குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பதற்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைக்காக காத்து கொண்டிருப்பதற்கு குழந்தை கிடைக்கும். 7ஆவது செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் திருமணமாகாத ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும். செவ்வாய் 4ஆம் பறவை 7ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமணமாகாத ரிஷபராசிக்கு திருமணம் ஆகும். 4ஆம் இடத்துக்கு கேது இருக்கிறார். வீட்டுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். ஏதாவது பொருள் ரிப்பேர் ஆகலாம். ஆன்மீக ஸ்தல யாத்திரை செல்வீர்கள். 10ஆம் சனி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். வேலை தொழில் எல்லாம் நன்றாகவே இருக்கும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. 10ஆவது சனி லாபஸ்தானம் 11ஆம் இடத்தில் இருக்கிறால் உங்கள் வேலை தொழிலெலாம் சூப்பராக இருக்கும். 10ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டு முயற்சி பண்ணுறது இது சாதாரணமான காலம். உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். 10ஆம் இடத்தில் ராகுனால வேலையில் ஒரு நீண்ட தூரம் பயணம் செல்வீர்கள். உள்ளூர்லேயும் இருக்கலாம், வெளிநாட்டிலும் இருக்கலாம். பயணம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது.